ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்திங்கன்னா சிம்பிளாக ஒரு சாம்பார் ரொம்ப நேரம் வதக்கிட்டு அப்படியெல்லாம் வேலை இல்லை. பாருங்கள், இதில் பார்த்திங்கன்னா பருப்பு, உப்பு, மஞ்சத்தூள் போட்டு பருப்பு வேக வச்சிட்டேன். பருப்பு பார்த்திங்கன்னா முக்கால்வாசி வந்துட்டுச்சு. இப்போ நம்ம இதில் பூண்டு, வெங்காயம், சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் எதுனாலும் போட்டுக்கலாம். இதில் போட்டுருங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா தக்காளி. இந்த சாம்பாருக்கு வந்து புளி போட மாட்டேன். தக்காளி பெரிய சைஸ் தக்காளி 2 எடுத்துருக்கேன். இது இதிலே போட்டுக்கலாம். நல்லா வேகட்டுங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். அதுக்குள்ளே நம்ம கொஞ்சம் முருங்கைக்கீரை போட போகிறோம். இந்த சாம்பாரில், தண்ணி சாம்பாரில் ஒரு கொத்து முருங்கைக்கீரை போட்டு தாளித்து எடுத்துட்டோம்னா சூப்பராக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா பருப்பு, பூண்டு, வெங்காயம், தக்காளி 4 தான் போட்டிருக்கேன். மஞ்சத்தூள், உப்பு கொஞ்சம் போட்டிருக்கேன். நல்லா வேகட்டுங்க. அதுக்குள்ளே நம்ம முருங்கைக்கீரை பறிச்சுட்டு வந்துடலாம். மரம் பாருங்கள், பக்கமாகவே இருக்குது. இதுதான், இதில் பறிச்சிக்கலாம் ஒரு கொத்து. கீரை பாருங்கள் எவ்வளோ இலசாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இது அவங்க இளங்கீரை போட்டுக்கலாம், பறிச்சிக்கலாம். பாருங்கள், நல்லா ஒரு கொத்து கீரை இளங்கீரையாக பறிச்சுன்னு வந்துட்டோம். இப்போ எல்லாத்தையும் பறித்து எடுத்துக்கலாம். இதே நமக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். சாம்பார் பொடியும் போட்டுருங்க. நம்ம போட்ட எல்லா பொருளுமே பாருங்கள் நல்லா பாருங்கள் வெந்துடுச்சு. இப்போ நம்ம ஒரு கடைஞ்சிக்கலாம். கொஞ்சமாக பருப்பு நல்லாவே வெந்துடுச்சு. கடைஞ்சிட்டு தாளித்து விட வேண்டியதான். பாருங்கள், நம்ம போட்டது எல்லாமே நல்லா வெந்துடுச்சு. கடைஞ்சி எடுத்துட்டோம். நம்ம கரண்டிலே கூட வதக்கிக்கலாம். பாருங்கள், இதில் இந்த முருங்கைக்கீரை ஒரு புடி போட்டுக்கலாம். நல்லா கொதிக்கட்டுங்க. முருங்கைக்கீரை நல்லா வெந்ததும் தாளித்து இறக்கிடலாங்க. சாம்பார் ரெடி ஆகிடும். எண்ணெய், கடுகு, சீரகம், வெந்தயம் போட்டுடலாம். இப்போ பாருங்கள், கறிவேப்பிலை போட்டு தாளித்து எடுத்து அதில் கொட்டிடலாம். சாம்பார் நல்லா கொதிக்குதுங்க. நம்ம தாளிச்சதை இப்போ அதில் ஊற்றிடலாம். பாருங்கள், நம்மளோட முருங்கைக்கீரை போட்டால் தண்ணி சாம்பார் ரெடி ஆகிடுச்சிங்க. மழைக்கு நல்லா சூடாக சாம்பார், காய் பொரியல் வச்சு அப்பளம் போட்டு சாப்பிடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இதேமாரி செஞ்சு பாருங்கள். சிம்பிளாக ஈஸியாக முடிச்சிடலாம். இதில் புளி வேணும்னா புளி போட்டுருவாங்க. நான் தக்காளி அதிகமாக போட்டதால் புளி போடலை. சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடியது தான் இது சாம்பார். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.